வந்து கேட்கிறாருன்னா ஒத்துணுடுமேனுட்டா ஆறான்னு நம்ம பேசிட்டு இருக்கிறச்சே குறுக்க வந்தாராமா ஒரே விதி அவனை நீதான் வெட்டிவிடணும் நீதான் அவனை கொல்ல வேண்டும் நம்ம பேசிட்டு இருக்கிறச்சே குறுக்காரா நீங்க வந்துவிட்டா கதவை திறக்கக்கூடாது திறந்தா நீயே அவனை கொண்டுடணும்னா சரி ரிஷி எதை சொன்னா தான் மறுத்து பேச முடியும் சரின்னு ராமன் ஒத்துனுட்டார் லக்ஷ்மணன் வெளியில வாயிற்கா போனா நின்றுட்டு இருக்கார் இவா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறார் அப்ப தர்ம தேவத்தை நீ வந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு மெதுவா பேசிட்டு இருக்கார் துர்வாச முனிவர் ராமனை சந்திக்கிறதுக்காக வந்தார் வந்தவர் நான் இப்ப உள்ள போகணும்னார் லக்ஷ்மணன் சொன்னார் ஆறு இப்ப உள்ள போகிறதுக்கு முடியாது இல்ல நான் போய்த்தான் தீருவேன்னா இப்ப லக்ஷ்மணனுக்கு தெரிஞ்சு போச்சு இவரை உள்ள போன்னு சொன்னா அவருக்கு பிராணம் பட போறது என்ன ராமன் அவரை கொன்றாகணும் இல்லையோ இப்போ ரெண்டு குற்றம் முதல்ல ரிஷியை கொல்லக்கூடாது ரிஷிக்கு பிராணனும் போகக்கூடாது ரெண்டுமே இருக்கிறது தப்பா போடுங்கிறதுக்காக சரி தான் போய் ஆகணும்னு லக்ஷ்மணன் முடிவு பண்ணிவிட்டான் என்ன அவரை ரட்சிக்கணும் ராமனை ரட்சிக்க வேணும்னால் அவர் சொல்றார் நீ இப்ப கதவை திறக்கலைன்னா உன்னையும் சபிச்சிருவேன் உன்னுடைய அயோத்தியா தேசத்தையே சபித்து விடுவேன்னு சொன்னார் ஓ தேசம் நமக்காக வீணாவது கூடாது நாம் பிரதானம் அல்ல தேசம்தான் பிரதானம் என்று தெரிந்து கொண்டு லக்ஷ்மணன் வேறு வழியின்றி கதவை திறந்து உள்ள வந்துட்டார் ராமன் பார்த்தார் பார்த்தவுடன் புரிஞ்சு போச்சு இனி நாம் இப்பூவுலகத்திலே இருப்பதற்கு இயலாது என்ன இப்ப லக்ஷ்மணனை கொன்றாகணும் இல்லையோ எப்படி கொல்றதுன்னா நச்ச சீதா துவயாஹீனா நச்ச அகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவா ஜலான் மத்ஸ்யாவிவோத்திருத்தோ லக்ஷ்மணன் கீரை சொல்லியிருக்கான் தண்ணீரை விட்டு பிரிந்தால் மீன் ஒரு வினாடி உயிர் தரிக்காது ஆமா அதே போல சீதையாகட்டும் நானாகட்டும் உன்னை விட்டு பிரிந்து ஒரு நிமிஷம் உயிர் தரிக்க மாட்டோம் ந தேவலோகாக்கிரமணம் நாமரத்வம் அகம் விரணே ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமையே நத்வயாவினா எனக்கு தேவலோகம் வேண்டாம் எந்த லோகம் வேண்டாம் உன் கைங்கரியம் ஒன்னே வேணும் இருந்தவன் லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் உண்ணாது உறங்காது கைங்கரியம் பண்ணவர் அவரை கொல்லணும்னா எப்படி மனசு வரும் அப்புறம் வசிட்டாச்சாரியர்